பாக்ஸ் ஓபன் பண்ணு. ஏங்க ஏதாவது ஒரு நகைய ஆட்டை போட்டுறலாமா? ஆசையா இருக்குங்க. கையெல்லாம் நம்ம நரிக்குது. இந்த நகையை கலா காய கிடைக்க போகுது. கலா காய்க்கு ஆசைப்படாத. இப்படி 1 2 எடுத்தா மாட்டிக்குவோம். எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்காக தான் நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். டூப்ளிகேட் வந்ததோ அதை வச்சுட்டு மொத்தமா தூக்கிடலாம். சரிங்க, ஒருவேளை இது டூப்ளிகேட் நகைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சுலபமா பழைய சத்யா மேலேயே போட்டுடலாம். அக்காவும் நம்பிடுவா. ஐயோ ஐயோ டைமண்டுங்க. ஐயோ எவ்வளவு பணம். என்னடி பண்ற? ஏங்க சும்மா இருங்க. கூர்க்கா கத்தி எடுத்தா ரத்தம் பார்க்காம விட மாட்டான். அது மாதிரி திருட வந்தா ஏதாவது திருடனுங்க. இது உங்க தொழிலுக்கு பிள்ளையார் சொல்லி. சரக்கு போதையில எதையோ உளறி வச்சா இதை எனக்கு தொழிலாவே மாத்திட்டியா? பின்ன குறுக்கு வழியில கூடி சீக்கிரம் பெரிய பணக்கார ஆவன்னு என் கையில ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. ஏய், அத நான் பண்ணலடி. அந்த ப்ராமிஸ் நான் குடிச்ச பிராந்தி பண்ணிருக்கேன். ஏதோ ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்பாடா, இந்த பணக்கட்டு தான் உங்க வெற்றிக்கு முதல் படிக்கட்டு. வாங்க வாங்க, வளவலன்னு பேசிட்டு இருக்காம கிளம்பல வாங்க. யாரும் பார்க்க போறாங்க. சீக்கிரம் வாங்க. போலீஸ்ல மாட்டினா அவங்க அடிச்சு எங்க கட்டுக்கட்டா வீங்க போகுதோ. டே அர்ஜுன், அக்கா, 2 பேரும் என்ன நம்ப வச்சு ஏமாத்தி இப்படி திருடனா மாத்திட்டீங்களே. இந்த பாவம்லாம் உங்களுக்கு தான். நாம 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதை எப்பவுமே உன் மைண்ட்ல வச்சுக்கோ. நீயே வேண்டான்னு முடிவெடுத்துட்ட. இனி நீ சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் என் மனச மாத்திராது. சத்யா, வாடி வா. என்னடி அர்ஜுன் பாக்குற மாதிரி கிஃப்ட பெட்ரூம்ல வச்ச? அவரு நிச்சயம் கிஃப்ட பாத்துருப்பாருன்னு நீ சொன்னப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ மட்டுமா? நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு, எனக்கு ஒரு விடுவு வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அர்ஜுன் அவங்க அப்பா அம்மா முன்னால நல்ல பிள்ளையா நடிச்சு என்ன செம்மையா ஏமாத்திட்டான். அர்ஜுன் இப்படி எல்லாம் கூட நடிப்பாரா? நானே எதிர்பார்க்கல. என்ன பர்த்டே புடவை கட்ட சொன்னது, அவங்க அம்மா கிட்ட நாங்க கோவிலுக்கு போறோம், லாங் டிரைவ் போறோம், டின்னர் சாப்பிட்டு தான் வருவோம்னு சொல்லி என் கைய உரிமையா புடிச்சு கூட்டிட்டு போனா. கார்ல அவரோட அசல் முகத்தை காட்டிட்டாரு. அவங்க அம்மா அப்பா புள்ள சந்தோஷமா இல்லையேன்னு ஃபீல் பண்ணாங்களாம். அதனாலதான் அம்மாவை சந்தோஷப்படுத்த இவ்வளவு பெரிய டிராமாவாம். கடைசியில உன்னை கார்ல இருந்து இறக்கி கழட்டி விட்டு போயிட்டாரு. சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போவாரா. அப்ப டிராமா இன்னும் பாக்கி இருக்கா? அதை விடுறேன், அவன் என் கிஃப்ட பார்க்கவே இல்ல. எவ்வளவு ஆசையா அவன் கண்ணுல அதை படுற மாதிரி நான் வச்சுட்டு போனேன். அதை எங்கேயோ தூக்கி வீசிட்டானாமா. அதான் எனக்கு வருத்தமா இருக்குடி. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சத்யா? அர்ஜுன் அந்த கிஃப்ட பாக்கலன்னா என்ன? அதுல என்ன இருக்குன்னு நீ அச்சா அவர்கிட்ட பிடிவாதமா சொல்லிருக்கலாம்ல. எப்படி சொல்லுவேன்? நான் சொல்லதான் போனேன். அதுக்குள்ள அவன் அந்த கருமத்தெல்லாம் யாரு பாப்பான்னு சொல்லிட்டான். என் மனசை சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அதுக்கு மேல நான் அவன் கிட்ட என்ன சொன்னாலும் அதையும் பொய்ன்னு தானே நினைப்பான். சரி சரி விடு. அவர் மூட பார்த்து இன்னொரு நாள் நீ கிஃப்ட் மேட்டர் சொல்லிக்கலாம்.
நான் இப்படி எல்லாம் அழுதுகிட்டோ யார்கிட்டயும் கெஞ்சுகிட்டோ அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிறவளோ கிடையாதுரி. ஆனா அர்ஜுனுக்கு நான் செஞ்சது துரோகம், தப்புன்னு எனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்ளோ அடங்கி போறேன். அவன் கோவமும் நியாயமானது தானே எனக்கே தோணுது. அதனால அவன் அவமானப்படுத்துறதையும் நான் பொறுத்துக்கிறேன். அவனை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியலடி. சத்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். அர்ஜுன் எப்பவுமே கோவமா இருக்க மாட்டாரு. அவர் உன்னை லவ் பண்ணிருக்காரு, இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுல வந்த ஏமாற்றம் தான் இதெல்லாம். கூடிய சீக்கிரம் இதுவும் மாறும். அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷம், அபிமாமாவோட நிம்மதி, இதுக்காக தான் என்ன அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கானா? அதுவுமே உன் நல்லதுக்கு தான். அர்ஜுன் கிட்ட பேசி சமாதானப்படுத்த உனக்கு டைம் கிடைச்சிருக்கு. நானே எல்லா உண்மைகளையும் என் வாயால சொல்லி இருந்திருக்கணும். என் உண்மையான காதலுக்கு இவ்ளோ கடுமையான சோதனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஏய், போதும் நிறுத்து. சரி, அப்பா அம்மா எங்க காணோம்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி அழாத. ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு வேற சரியில்லை. உன் விஷயம் தெரிஞ்சதுன்னா 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதையும் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிற மனநிலைமையிலேயே நான் இல்லடி. என் வாழ்க்கை இனிமே நிம்மதி இல்லாம இப்படிதான் நகரும்னு என் உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நினைக்காதடி. எதுவுமே நிலையானது இல்ல. மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. இந்த கஷ்டமும் மாறும். எந்த நம்பிக்கையும் இல்லாம செத்து போன உன் அக்கா காதலையே உயிர் பிச்சு சேர்த்து வச்சவடி நீ. உன் காதல் வீண் போகுமா? அதுக்கு மறுபடியும் உயிர் வரும். அர்ஜுன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன்னை லவ் பண்ணுவாரு. நீ முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத, அவ்வளவுதான். இப்படி ஆறுதல் சொல்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது தாண்டி நான் செஞ்ச புண்ணியம். பாத்துக்கலாம் விட. எவ்வளவு ஆச்சுங்க? மொத்தம் 4620 ரூபா ஆச்சு சார். ஐயோ அம்மா, அவ்வளோ ஆயிடுச்சா? எப்படி அவ்வளோ ஆச்சு? இதோ இந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லி சார். ஓ சரி அம்மா, இந்த மருந்தை வாங்கி தான் ஆகணுமா? இதுதான் முக்கியமான மருந்துன்னு டாக்டர் சொன்னாருங்க. அப்படியா? இல்ல ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். இப்ப என்னங்க பண்றது? இதுக்குன்னு மறுபடியும் வர முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரியா? பணம் வீட்டுல தான் இருக்கா? ஆமா. அப்ப எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. மா, இவ்வளவு ஆகும்னு யாருக்குமா தெரியும்? பணத்தை கறக்குறாங்களே. எங்க பாரு, ஒண்ணு நீ போ, இல்லைன்னா நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன்.